மாமா, இப்ப யார் என்ன சொல்லிட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்க? இந்த வீட்டுல எவனோ ஒருத்தன் யாருக்கோ பிறந்த பெண்ண என் பேத்தின்னு சொல்லி என்னோட உறவை தவறா பயன்படுத்தி ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி இருக்கிறான். அந்த ஸ்கூல் பிரின்சிபல் என்கிட்ட சொன்னார். இங்க யாரும் என்ன பத்தியோ என் பொண்ணை பத்தியோ அனாவசியமா பேச வேண்டாம். நான் யாரோட பேரையும் எந்த பிரின்சிபால் கிட்டயும் சொல்லல. சொல்லாம தான் அட்மிஷன் கிடைச்சா? இங்க பாருங்க, நான் உங்க பேரையும் சொல்லல, உங்க சிபாரிசும் கேட்கல. அந்த பிரின்சிபால் தான் நீங்க ஆர்கேவோட மகனான்னு என்ன கேட்டார், நான் சொல்லல. அவர் மறுபடியும் கேட்டார், அப்ப நான் சொல்லிதானே ஆகணும். ஏமா, நான் இவரோட மகன் தானே. இங்க பாருங்க, அவர்கிட்ட போய் என் அப்பா என்ன வெறுக்கிறாரு, அவர் என்ன மகனாவே ஏத்துக்கல, எங்க வீட்டுல தீராத சண்டைன்னு அவர்கிட்ட போய் நம்ம குடும்ப விவகாரத்துல அலச சொல்றீங்களா? சொல்லுங்க. 1000 சமாதானம் சொன்னாலும் அந்த குழந்தையை என் பேத்தின்னு சொல்லி என் உறவை தவறா யூஸ் பண்ண தப்பு. அவ என் மக, நான் உங்க மக. அப்பா உங்க பேத்தி தானே. நீ ஏன் என் மகன் இல்லங்கிற? பேத்தி உறவு எங்கடா இருக்கு? என்ன மாமா அது? உங்களுக்குள்ள இருக்கிற சண்டை எப்பதான் தீரும்? 2 பேர் ஒருத்த போனாதான் தீரும். ஒன்னா வந்து வீட்டை விட்டு போனோம், இல்லன்னா ஒரேடியா போயிடும். ஐயோ, யார் இந்த வீட்டை விட்டு போக தேவையில்லை. இந்த அட்மிஷன் உங்க பேரால தான் கிடைச்சதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு இந்த அட்மிஷனே வேண்டாம். கார்த்திக், என்ன பேசுற நீ? இது குழந்தையோட படிப்புமா? இல்ல, நீ என் பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிச்சால்னா அவ வாழ்நாள் பூரா இதே தான் நினைச்சிட்டு இருக்க வேண்டியிருக்கும். வேண்டாம், என் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல்ல நானே தேடிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்கூலும் வேண்டாம், யாரோட சிபாரிசும் வேண்டாம். ஏய் கார்த்திக், என்ன பண்ற நீ? ரோஹிணி, ரோஹிணி, ரோஹிணி. கரெக்டா சொன்ன டைம்க்கு வந்துட்டீங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, வந்துடுறேன். இந்தாங்க. என்னங்க சாப்பிடல? உங்களுக்கு பிடிக்கும்ல? சாப்பிடுறேம்மா. பிடிச்சதெல்லாம் இங்க கிடைக்குது, ஆனா பிடிக்காததெல்லாம் அங்க நடக்குது. என்ன சொல்றீங்க? அங்க வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை, தீ பிடிச்சு கொழுந்து விட்டு எரியுது. ஒவ்வொரு வீட்டுல நடக்கிற கல்யாணத்தினால பிரச்சனைங்க ஒரு முடிவுக்கு வரும். ஆனா அர்ச்சனாவோட கல்யாணத்தினால ஏகப்பட்ட பிரச்சனைங்க உருவாயிடுச்சு. நாத்தனாரோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சுவாதி அர்ஜுனோட ஹெல்ப் கேட்டிருக்கா, அவனும் செஞ்சிருக்கான். ஆனா அதுவே அனிதாவுக்கு அர்ஜுன் மேல கோவமும் சுவாதி மேல பகையும் உருவாக்க காரணமாயிடுச்சு. இதுல அனிதாக்கு என்ன கோவம்? என்ன இருக்கும்? தம் புருஷன் கிட்ட தன்னை கேட்காம உதவி எப்படி கேட்கலாம், அவனு எப்படி செய்யலானுதா. ஆக அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பும் பாசமும் இன்னும் போகலையா? பழைய நினைப்பு தொடருதான்னு அனிதா அவங்க மேல சந்தேகப்பட்டு ஆவேசப்படுறா. என்ன இவ இவ்ளோ பக்குவம் இல்லாமல அனிதா இருக்கா? இதே நிலைமையில அனிதா இருந்திருந்தாலும் அப்ப இவ அர்ஜுன் கிட்ட தானே போயிருப்பா. அதையும் மீறி அர்ச்சனா யாரு? இவ அத்தை பொண்ணு தானே. நமக்கு புரியுது, ஆனா அவளுக்கு பிடிக்கலையே. தங்கச்சிங்க 2 பேருக்கும் இடையில உரிமை பிரச்சனை. அந்த தினேஷ்க்கு சுவாதி மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனால அவங்க 2 பேருக்குள்ள தினம் தினம் பிரச்சனை. பாவுங்க சுவாதி, அவ நல்லது பண்ண போய் அவளுக்கே அது கெடுதலா வருது. புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கவே இல்ல. சிக்கல் இடியாப்பு சிக்கல் மாதிரி எங்கெல்லாமோ எடுத்துட்டு போகுது.
ஒரு காதல் திருமணம் 2 ஜோடிங்களுக்குள்ள மோதலை உருவாக்கிடுச்சு. என் தங்கச்சிங்க 2 பேருமே சந்தோஷமா இல்ல. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண உங்க வீட்ல யாருமே ஸ்டெப் எடுக்கலையா? எங்க இந்த விஷயத்துல எல்லாரும் சுவாதியை திட்டுறாங்களே தவிர பிரச்சனையை முடிக்க யாரும் முன் வரல. சுவாதியை கண்டிக்க அப்பா போயிருக்காரு. பதிலுக்கு அவ அப்பாவை திட்டி அமைச்சிருக்கா. இந்த விஷயம் கேள்விப்பட்டு கார்த்திக் அர்ஜுனை போய் பார்த்திருக்கா. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாந்தியை அனுப்பி ஆறுதல் சொல்லிருக்கா. சரி, உங்க தம்பி சொன்னதை பத்தியே பேசுறீங்களே, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் என்ன செய்ய முடியும்? இந்த விவகாரத்துல நான் ஆரம்பத்திலே இல்ல, முடிவுலயும் இல்ல. என்னங்க நீங்க இப்படி பட்டும் படாம பேசுறீங்க? அங்க உங்க தங்கச்சி சுவாதி ஒரு நல்ல காரியத்தை தனியா நின்னு போராடி சாதிச்சிருக்கா. அது புரிஞ்சுக்காம இன்னொரு தங்கச்சி அவ மேல கோவமா இருக்கா. குடும்பத்துல மூத்தவர் நீங்க தான் நீங்க ஸ்டெப் எடுக்கணும். அவங்களுக்குள்ள வெறும் சொத்து தகராறு நடக்கல, வாழ்க்கையே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இத சால்வ் பண்றதுல நீங்க தாங்க பெரிய பங்கு எடுக்கணும். இப்படி ஒதுங்கி நிக்க கூடாதுங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? நீங்க முதல்ல தினேஷ் வீட்டுக்கு போங்க, அவரோட கோவத்தை போக வைங்க. சுவாதி பண்ண நல்ல காரியத்தை பக்குவமா எடுத்து சொல்லுங்க. நான் சொன்னா அவன் கேப்பானா? உங்க பெருமை உங்களுக்கே தெரியலங்க. உங்க அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறவர் நீங்க தான். நீங்க சொன்னா அது உங்க அப்பாவே சொன்ன மாதிரி. பொதுவா கோவத்துல இருக்கிறவங்களால சரியா யோசிக்க முடியாது. அதனால அவர் கோவத்தை போக்கி நிலைமையை புரிய வச்சு பொண்டாட்டியோட சேர்ந்து வாழறதுக்கு வழி பண்ணுங்க. இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னு புரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு நல்ல ஐடியா கொடுத்துருக்க. நிச்சயமா தினேஷை போய் பார்த்து பேசுறேன். மனைவி ஒரு மந்திரி தான், சும்மாவா சொன்னாங்க? ஆனா நான் மந்திரி மாதிரி, இலாக்கா இல்லாத மந்திரி. சும்மா சொன்னீங்க. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. குலோப் ஜாமுன் நல்லாவே இருக்கு. அர்ஜுன் கூட கை கோத்து சுவாதி இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்கா. ஏய், நோ ஃபார்மாலிட்டிஸ். சிகரெட் எதுக்காக வேஸ்ட் பண்ற? வாழ்க்கையே வேஸ்டா போகுது, சிகரெட்டா முக்கியம்? நீ விட்டுக்கிட்டு இருந்த புகையே உன் மனசுக்குள்ள எவ்வளவு நெருப்பு இருக்குன்னு காட்டி கொடுத்துருச்சு. சில சமயம் ரோட்ல புகை இருந்தா நல்ல பாதை கூட தெரியாம போயிடும். உண்மைதான். ஆனா இப்ப நீங்க எந்த பாதையில பிரச்சனை கொண்டு வந்திருக்கீங்க? இல்ல ஏன் கேக்குறேன்னா, சொந்த மகளுக்கு எதிர்ப்பா மாமா பேசியிருக்காரு. அதுக்கு நீங்க ஆதரவா பேச வந்திருக்கீங்களா, இல்ல எதிர்ப்பு காட்ட வந்திருக்கீங்களா? நான் யாருக்கும் ஆதரவா பேசவும் வரல, எதிர்ப்பாவும் வரல. வேணா இப்படி வச்சுக்கலாம், என் தங்கச்சிக்கும் உனக்கும் உள்ள பிரிவுக்கு நான் எதிர்ப்பு. உங்க சந்தோஷமான வாழ்க்கைக்கு நான் ஆதரவு. இருக்கிறத எதிர்க்கிறீங்க, இல்லாததுக்கு ஆதரவு காட்டுறீங்க. பொதுவா கோவங்கிறது ஒரு வகை இயலாம. நம்ம நினைச்சது நடக்கலனா, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலனா கோவம் வர்றது சகஜம். ஆறாமர பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சோம்னா நாம கோவப்பட்டது தப்புன்னு நமக்கே தெரியும். இல்லைங்க, நான் வீணா கோவப்படல. என் உரிமை போச்சேங்கிற ஆதங்கம். எனக்கு பிடிக்காதத உங்க தங்கச்சி செஞ்சிருக்கா, கோவப்படாம வேற என்ன செய்ய சொல்றீங்க? அதத்தான் நானும் சொல்றேன். உனக்கு பிடிக்காததை என் தங்கச்சி செஞ்சான்னு நீ அவ மேல கோவப்பட்ட. ஆனா உனக்கு எதிராக செய்யலையே. கர்ப்பமா இருக்கிற உன் தங்கச்சியை நீ பார்த்த மாப்பிளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா அர்ச்சனா,
தினம் தினம் முள்ளு மேல படுத்த மாதிரி தவிச்சிருப்பா. அதையும் விடு, ஒரு காலத்துல உன் தங்கச்சியோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்தது. அந்த கேள்விக்குறியான வாழ்க்கைக்கு ஒரு அழகான பதிலை தேடி தந்தா சுவாதி. உன் தங்கச்சிய அக்னி பரீட்சையில பாஸ் பண்ண வச்ச. இப்போ உன் மனசை அரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே கேள்வி, ஏன் சுவாதி அர்ஜுன் கிட்ட போய் இதை சொன்னா? அதானே? கொஞ்சம் சுவாதியை பத்தி நினைச்சு பாரு. உன் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிளைக்காக எங்க அப்பா கிட்ட பணம் கேட்டிருக்கா. அப்ப அர்ச்சனாவோட காதல் விவகாரம் அவளுக்கு தெரியல. உங்க பக்கம் தான் அவ இருந்திருக்கா. அவ காதல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவ காதலுக்கு சப்போர்ட் பண்ணல. நீ பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கதான் சொல்லிருக்கா. ஆனா அவ கர்ப்பம்னு தெரிஞ்சதும் தான் அந்த காதலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா. நீங்களாம் என்ன செஞ்சீங்க? அவ கர்ப்பம்னு தெரிஞ்சதும் கோவப்பட்டீங்க. நீயும் சரி, அப்பாவும் சரி கௌரவத்தை தான் பார்த்துட்டு இருந்தீங்களே தவிர அர்ச்சனாவோட வாழ்க்கையை பார்க்கல. பாவம் சுவாதி, அவ தனியா எப்படி போராடுவா? அவளுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு. அதனாலதான் கோவக்காரன் துணிச்சல்காரனான அர்ஜுனன் ஆடிருக்கா. அவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. அர்ஜுன் யாரு? 3வது மனுஷனா? சுவாதியோட மாமா பையன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலனா கூட சுவாதியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல அர்ஜுன் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பா. அர்ஜுன் அனிதாவை கட்டிக்கலனா கூட சுவாதி மட்டும் இல்ல, வேற யார் வந்திருந்தாலும் இந்த விஷயத்துல அவன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பான். இதனால அவன் எங்க அப்பா கிட்ட பல தடவை திட்டு வாங்கியிருக்கான். அவரோட கோவத்துக்கு ஆளாயிருக்கான். இன்னும் பச்சையா சொல்றேன், ஒருவேளை சுவாதி அர்ஜுன கல்யாணம் பண்ணிருந்து அந்த காலகட்டத்துல உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருந்தா அப்பவும் அவ கண்டிப்பா உன் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. ஏன்னா அவளுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம். ஆக்சுவலா இதெல்லாம் நீ செஞ்சிருக்கணும். உன் சார்பா உன் தங்கச்சியோட நல்வாழ்வுக்காக சுவாதி உழைச்சிருக்கா. இதெல்லாம் யாருக்காக செஞ்சிருக்கா? உன் மேல உள்ள அன்புனால, உன் குடும்பத்து மேல உள்ள அக்கறைனால. அவ என் தங்கச்சிதான். ஆனா குணத்துல எங்க அம்மா மாதிரி. தன்னை சார்ந்தவங்க யாருமே துன்பப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவ. என் தங்கச்சியை பத்தி நானே பெருமையா சொல்றேன்னு நினைக்காத. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தூரம் பயணம் போக வேண்டியிருக்கு. பயணம் தொடரணுமே தவிர பாதையில நின்னுடக்கூடாது. இத நான் ஆர்கேயோட மகனா சொல்லல. உன் மச்சானா, உன் நண்பனா, உன் தங்கச்சியோட அண்ணனா சொல்றேன். வரேன். மதன் சொன்னதை வச்சு பார்த்தா நம்மளுடைய கோவம் பொய்யாயிடும் போல இருக்கே. ஒருவேளை அப்பாவும் பொண்ணும் ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் நாம மாமா கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்காமே போயிடுமே. தேவையில்லாம நம்ம கோவப்பட்டோமோ? சரி சரி, பழையபடி நம்ம நடிப்பை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். சுவாதி, ஏன் இன்னும் திட்டத்துக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? இல்ல அடிச்சது பத்தாதா?
நான் கூப்பிட்டது உனக்கு கோவமா தெரியுதா? சிலர் கோவம் வெளியில தெரியும், சிலர் உள்ளேயே புழுங்கிக்கிட்டு கோவப்படுவாங்க. உனக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது கோவம் இல்லைங்க, கோவத்தை தீக்கிறது, பிரச்சனையை தள்ளி வைக்கிறது. நான் ஏதோ செய்யக்கூடாத தப்ப செஞ்சிட்டதா நீங்களும் எங்க அப்பாவும் என்னை எதிரி மாதிரி பாக்குறீங்க. அதனாலதான் நான் எல்லாத்துல இருந்துமே தள்ளி இருக்கேன். உங்க பொண்டாட்டியா இருக்கிறதால ரூம்குள்ளேயே தள்ளி இருக்கேன், அவ்வளவுதான். என் பொண்டாட்டி ரோஷக்காரி தான். பெருமைப்படுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா? நிச்சயமா பெருமைப்படுறேன். என் மேல உனக்கு இருக்கிற கோவத்துல எந்த அளவுக்கு நியாயம் இருக்கோ அதே அளவுக்கு என் கோவத்திலேயே நியாயம் இருக்கு. அதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். தங்கச்சிக்காக நான் கஷ்டப்பட்டு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கும்போது அவ வேற ஒரு மாப்பிள்ளையோட வந்து நின்னா எந்த அண்ணனுக்குமே கோவம் வரும். அந்த மாதிரிதான் எனக்கு கோவம் வந்துச்சு. தனக்கு பிடிக்காத காரியத்தை எந்த ஒரு பொண்டாட்டி செஞ்சாலும் அந்த புருஷனுக்கும் ஆத்திரம் வரும். அதே மாதிரிதான் உன் மேல எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. வெறும் கோபம் காட்டுல எறிகிற நெருப்பு, எதுக்குமே பிரயோஜனப்படாது. இருக்கிற மரத்தை கரியாக்கும். அதே சிந்திச்சு அடுப்புல போட்டோம்னா சமைக்க உதவும், பசியாறலாம். ஆமா சுவாதி, என் கோவம் தான் என் கண்ணை மறைச்சிருச்சு. நடந்ததை பத்தி நானும் யோசிச்சேன். உங்க அண்ணன் மதனும் இத பத்தி என்கிட்ட நிறைய பேசினாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. காலம் தானே எல்லாருக்கும் டீச்சர். அத நான் இப்ப உணர்ந்துட்டேன். உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் மனசுல எதையும் வச்சுக்காத. நான் கோவப்பட்டேன், அடிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் வெரி சாரி. இததான் நான் மன்னிக்க மாட்டேன். இத பாருங்க, கட்டின புருஷனுக்கு தான் பொண்டாட்டியை அடிக்கிறதுக்கு அணைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. குடும்பம்னு இருந்தா சண்டை சச்சரவு ஊடல் இதெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தாதான் அது வீடு. ஆனா இது எல்லாமே சாப்பாட்டுல உப்பு மாதிரி அளவா இருக்கணும். சமையல் ஆம்பளை பண்ணதில்ல, அதான் கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சு. சாரி. இட்ஸ் ஓகே. வேற ஏதாவது பேசுறீங்களா? சுவாதி, அர்ச்சனா சந்தோஷமா வாழ்றதுக்கு பாடுபட்ட நீ சந்தோஷமா இருக்கணும். இனிமே நமக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் வேண்டாம். நான் ஒரு உதவி கேட்பேன், பண்ணுவியா? என்ன கேள்வி இது, சொல்லுங்க. சுவாதி, நீ செஞ்சதெல்லாம் கரெக்ட். ஆனா உங்க அப்பா கிட்ட பேசுனதுதான் கொஞ்சம் அதிகமா பேசிட்ட. ப்ளீஸ் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வந்துறேன். ப்ளீஸ்மா, எனக்காக கேட்டு வா.